ரெடி 1 2 3. காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைடுல பார்த்தா குப்பை மேடுமா, குப்பை மேடுமா. இப்போ எதுக்காக இப்படி ஸ்பீடா பந்து அடிச்ச? என்ன மஷாவ், உனக்கு சரியாவே பந்து அடிக்க தெரியல. போன பார்த்து பார்த்து உன் கண்ணு கெட்டு போயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கண்ணு நல்லா தான் தெரியுது. அப்போ ஒழுங்கா பந்து அடி. அந்த பந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் விழுந்துடுச்சு. நீயே போய் எடுத்துட்டு வா. நீ தானே பந்து போட்ட மசாவ், நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். நீ தானே பந்து அடிச்ச, நீயே போய் எடு. சரி வா, 2 பேரும் போய் சேர்ந்து எடுத்துட்டு வரலாம். மஷாவ், உனக்கு உள்ளே போகணுன்னா ரொம்ப பயம். இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே நில்லு. பார்த்துப்பா, உள்ள டாகிஸ் இருக்க போகுது. இப்போ எதுக்காக இப்படி கத்துன? நான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா? நீ டாகிஸ்க்கு பயப்படுறியா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன்ப்பா. நீ ரொம்ப பயந்துட்டியா? நான் எல்லாம் ஒன்றும் பயப்படல, நீயும் கூட வா. மசா, நீ இங்கேயே நில்லு, நான் போய் பந்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், சார், வீட்டில் யாராவது இருந்தால் எங்கள் பந்தை எடுத்து கொடுங்க ப்ளீஸ். என்ன இது, வீட்டில் யாருமே இல்லை போல. தம்பி, உனக்கு என்ன வேணும்ப்பா? பழைய வீட்டில் ஒரு புது பாட்டி. பாட்டி, எங்கள் பந்து உள்ளே விழுந்துடுச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. என்னால் நடக்க முடியாதுப்பா, அந்த பந்து அங்கே உள்ளதான் இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ. ஓகே பாட்டி, நானே போய் எடுத்துக்கிறேன். ஓ, இந்த பாட்டி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஓடி வராங்க. ஏதோ ரொம்ப சந்தேகமாக இருக்கே. முதல்ல இங்கிருந்து எப்படியாவது எஸ் ஆகணும்ப்பா. எங்கே அந்த பையனை காணோம்? இங்கே தானே வந்தான், இங்கே தான் இருப்பான், நல்லா தேடி பார்க்கணும். அசக்கு புசக்கு அப்பெல்லாம் வட, எப்படி டோர் லாக் பண்ணேன் பாத்தியா? பாட்டி, கொஞ்ச நேரம் உள்ளேயே நல்லா ரெஸ்ட் எடுக்கோ. ஏய் பையா, ஒழுங்கா கதவை திற. இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா? அது முடியவே முடியாது, நீங்கள் உள்ளேயே இருங்க. சின்சான், உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? நீ பாத்தியா அந்த பாட்டி எப்படி ஓடி வந்தாங்கன்னு? எனக்கு ஏதோ ரொம்ப டவுட்டாக இருக்கு. ஆமாம், நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். வெரி குட் பசங்களா. நேற்று தான் இந்த பையன் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி வந்தான். நல்ல வேலை உங்களை ஒன்றும் பண்ணலை. என்னது, இவன் பையனா? நான் பாட்டின்னு இல்லை நினச்சேன். நல்ல வேலை சீக்கிரமாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க, இல்லைன்னா இவன் எத்தனை பேரை கொன்னிருப்பானோ தெரியல. சரி பசங்களா, வீட்டில் போய் பத்திரமா விளையாடுங்க. அவனை பார்த்தா எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு, நான் நினச்சது சரியாக போச்சு. சின்சான், நீ ரொம்ப பிரில்லியன்ட். அதான் எனக்கு தெரியுமே.